குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 25/8/2026 ஆகஸ்ட் மாதம் செவ்வாய்க்கிழமை, பராபவ வருடம் ஆவணி மாதம் 8ஆம் நாள், துவாதசி திதி. இன்றைக்கி பிரதோஷம், சாதாரண பிரதோஷம் கிடையாது, ருண விமோசன பிரதோஷம். அதாவது உடம்பு முடியாமல் இருக்கவங்கலாம் இன்றைக்கி சிவபெருமான தரிசனம் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. அப்படி உங்களுக்கு முடியலைனாலும் வீட்டிலையே இருந்து ஓம் நம சிவாய என்கின்ற மந்திரத்தை சொல்லுங்கள். வில்வம் இருந்தால் இது பண்ணுங்கள். வேறு ஒன்றுமே வேணாம். உங்களுக்கு தெரிந்த அந்த ஒரு இதை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு திருவாசகம் புக்கு என் கையில் கிடச்சிது. என்னடா இன்றைக்கி திருவாசகம் புக்கு கையில் கிடைக்கிதுன்னு நினச்சேன். திருவாசகம் பெரிய புக்கு கையில் கிடச்சிது. எனக்கு சாமி ஏதாவது ஒரு வகையில் இது பண்ணிடுவார். இன்றைக்கி பிரதோஷம், அதனால தான் அந்த இது கிடச்சிது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நமக்கு இறைவனுக்கு தெரியாதான் நமக்கு என்ன வேணும்னு கொடுக்கறதுக்கு. ருண விமோசன பிரதோஷம். மதுரை சுந்தரேஸ்வரர் விறகு விட்டருளிய காட்சி. ராகு காலம் 3 to 4:30, குளிகன் 12 to 1:30, யமகண்டம் 9 to 10:30. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை காலை 10:30 to 11, மாலை 4:30 to 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 1:00 to 2:30, இரவு 7:30 to 8:30. மேஷம் லாபம், ரிஷபம் நற்செயல், மிதுனம் போட்டி, கடகம் சலனம், சிம்மம் கவனம், கன்னி உதவி, துலாம் நட்பு, விருச்சிகம் உற்சாகம், தனுசு நிறைவு, மகரம் நலம், கும்பம் வெற்றி, மீனம் மகிழ்ச்சி. நாளைய விசேஷங்கள். சிவபுராணம் படிங்க. திருவாசகத்திற்கு ஒருகார், ஒரு வாசகத்திற்கும் ஒருகார். 26 திருவோண விரதம். திரையோதசி 26ஆம் தேதி திருவோண விரதம், அதாவது ஓணம் பண்டிகை. நாளை மிலாடி நபி அரசு விடுமுறை. மிலாடி நபி அரசு விடுமுறை, அதாவது புதன்கிழமை. வன்னி மரத்தின் இலையை பசும்பால் விட்டு அரைத்து தினசரி ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு வந்தால் உடல் அரிப்பு நீங்கும். மிக உயர்ந்த தெய்வீகமான ஆற்றல் புனிதமே. சரிங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலை நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பயிரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன். ஆடி ஆவணி செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி. ருண விமோசன பிரதோஷம் ஆவணி முழக்கம். நாளை, அதாவது புதன்கிழமை, ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம், தெய்வநாயகன், ஓணம் பண்டிகை, ருக் உபகர்மா, சிரவண விரதம், ஸ்ரீ ஹைகிரீவ ஜெயந்தி, கரிநாள், மாத நரசிம்ம சதுர்த்தி. அதற்கு பிறகு வியாழக்கிழமை யஜுர்பாகர்மா, ஆவணி அவிட்டம், பௌர்ணமி பூஜை, ஸ்ரீ ஹைகிரீவ உற்பத்தி. அதாவது ஆவணி அவிட்டம்னா பூணூல் மாத்திர பண்டிகை. அது யார் பூணூல் மாற்றுவாங்களோ பூணூல் மாற்றுவாங்க. யஜுர்வேதத்தை, அதாவது வேதம் கற்க படிக்கலைன்னா கூட அன்னைக்கு அதை படிக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் ஆவணி அவிட்டம். அவிட்ட நட்சத்திரம், ஆவணி மாதம் வரும் அவிட்ட நட்சத்திரம். பௌர்ணமி பூஜையும் நிறைந்த ஒரு நாள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பண்ணுங்க. இன்றைக்கி ருண விமோசனம் இது திருவாசக புக்கு நம்ம கையில் கிடைக்கின்ற பொழுது அதை என்னன்னு பார்க்கலாமா?
இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 5 கிராம் 25 தரேன். இன்னொரு புக்கு இருக்கும், ரொம்ப ஒரு நல்ல புக்கு, அதுக்காக தான் எடுத்துகிட்டு வரப்போம். திருவாசகத்தின் பெருமை. தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் எனும் தேன். என்ன சொல்கிறது திருவாசகத்தை, என்ன திருவாசகம் எனும் தேன், அப்படியே தேனை போன்ற ஒரு இனிமையானது திருவாசகம் எனும் தேன். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் எனும் தேன். நிறையா இருக்குங்க. இன்றைக்கி நம்ம திருவாசகத்தில் வேறு ஏதாவது படிக்கலாம். நம்ம சிவபுராணம் நிறைய படிச்சிருக்கோம். ஞாயிற்கடையாம் நாயேனை நயந்து நீ ஆட்கொண்டாய் மாயப் பிறவி உன் வசமே வைத்திட்டு இருக்கும் அதுவன்றி ஆயக்கடவோன் நானோதான் என்னதோ இங்கு அதிகாரம் காயத்து இடுவாய் உன்னுடைய கலர்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. கண்ணார் நுதலாய் கழல் இணைகள் கண்டேன் கண்கள் களிகூற எண்ணாது இரவு பகலும் நான் அவையே என்னும் அது அல்லால் மண்மேல் யாக்கை விடுமாறும் வந்து உன் கலர்க்கே புகுமாறும் அண்ணா எண்ணக் கடவேனோ அடிமை சால அழகு உடையத்தே. இது இது என்னது, குலைப்பத்து, குலைத்த பத்து. அது கோயில் திருப்பதிகள். குயில் பத்து, ஆத்தும புராணம், திருவுந்தியார், வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உளைந்தன முப்புறம் உந்தீ பர ஒருங்குடன் வெந்தவாறு உந்தீ பர ஈர் அம்பு கண்டிலம் ஏகம்பர் தம் கையில் ஓர் அம்பே முப்புறம் உந்தீ பர ஒன்றும் பெருமிகை உந்தீ பர தச்சு விடுத்தலும் தாமடி விட்டலும் அச்சு முறிந்தது என்று உந்தீ பர அழிந்தன முப்புறம் உந்தீ பர உய்ய வல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கே உந்தீ பர இளமுலை பங்கன் என்றே உந்தீ பர சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாபாடி உந்தீ பர உருத்திர நாதனுக்கு உந்தீ பர ஆவா தெருமால் அருவி அபிற்பாகங் கொண்டன்று சாவாது இருந்தான் என்று உந்தீ பர சதுர்முகன் தாதை என்று உந்தீ பர. ரொம்ப அழகாக இருக்குங்க. இன்னைக்கு ருண விமோசன பிரதோஷம் அன்னைக்கு. அதனால் நமக்கு அவ்வளோ ஒரு இதாக எனக்கு கிடச்சிது. நான் என்னவோன்னு நினச்சேன், நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். மனதிலும் நினைவிலும் அவரே குடிகொண்டிருக்கிறார்.
மாணிக்கவாசகர் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய நிலவலாவிய நீர்மொழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோமே. வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். எவ்வளவு திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. அதாவது அவ்வளவு ஒரு திருவாசகத்தை பற்றி என்ன சொல்ல. தேன் 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 பருக பருக தேன். அச்சோபதிகம், திருத்தோணாக்கம், இந்த புக்கில் அப்படியே நிறைய பெரிய எழுத்தில் இருக்கும். கண்ணு தெரியலனா கூட நல்லா பெருசாக இருக்கும். இந்த இதில் புக்கு இது போட்டாங்க இல்லைங்க ஃப்ரெண்ட், புக்கு அந்த கண்காட்சி போடுறாங்களே புத்தக கண்காட்சி, அதில் வாங்கினோம். இது வாங்கி 2-3 வருஷம் அது. இப்போ வர்றதெல்லாம் அந்த இதே நல்லா இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன பேப்பரே நல்லா இல்லைங்க, விலையும் அதிகம், பேப்பரே நல்லா இல்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த சிவபெருமானை நினச்சி ஓம் நமச்சிவாய என்னம்மா அதையாவது சொல்லுங்கள், அது போதும். வில்வம் முடிஞ்சால் வாங்கி கொடுங்க. ஒரு 10 ரூபா தான் முன்னாடி விற்கிறாங்க. 4 இருந்தால் கூட போதும். அப்படி இல்லைன்னா வீட்டிலையே முடியாதவங்க வீட்டிலையே செய்யுங்க. அவரோட மந்திரத்தை சொன்னாலே போதும். நமது நோய் நொடிகள் கடன்கள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நேரம்